இங்கே நம்ம இந்த 14th ப்ராப்ளத்துலேருந்து பார்ப்போம். If A is to B is equal to C is to D is equal to 2.5 is to 1.5, what are the values of AD is to BC and A plus C is to B plus D? அதாவது கொடுத்துருக்கிறது என்னென்னா A by B is equal to C by D is equal to 2.5 by 1.5. இப்போ இதை ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். அதுக்காக மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் நம்பராக மாறிடுச்சுன்னா இது வேல்யூ மாறாது. அப்போ 2.5 into 2 5, 1.5 into 2 வந்து 3. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா A by B is equal to C by D is equal to 5/3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மளை என்ன கேட்டிருக்குன்னா AD is to BC. அப்போ நம்ம இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ இந்த 4 தான் நமக்கு வேணும், அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 5/3 இப்போ நமக்கு தேவையில்லை, ஏன்னா கேட்டிருக்கிறது ADயும் BCன்னு. அப்போ அதை எடுத்துக்கிட்டோன்னா AD is equal to BC கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த பிசி கீழே வந்துடும். ஏடி பை பிசி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அது கீழே ஒரு நம்பர் வேணுங்கிறதுனால பை 1ன்னு போடுறோம், வேல்யூ மாறாது. அப்போ இதை ரேஷியோவில் எழுதுனோம்னா ஏடி இஸ் டு பிசி இஸ் ஈக்குவல் டு 1:1. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்குன்னா ஏ ப்ளஸ் சி பை பி ப்ளஸ் டி. இதுக்கு வந்து நம்ம வந்து ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி இஸ் ஈக்குவல் டு 5/3. இதான் நமக்கு கிடச்சிருக்க ரேஷியோ. இப்போ நம்ம வந்து காம்பனண்டோ மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். காம்பனண்டோ மெத்தட் படி A by B is equal to C by D. இது எதுக்கு ஈக்குவல்னா மேலே 2 ரேஷியோவையும் கூட்டலாம். காம்பனண்டோ A plus C, அது மாதிரி கீழே 2ஐயும் கூட்டலாம். A plus C by B plus D. சாரி, ஆடண்டோ மெத்தட். இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆடண்டோ மெத்தட். ஆடண்டோ மெத்தடில் வந்து மேலே ஏ ப்ளஸ் சி சியையும் கூட்டுறோம், கீழே வந்து பி ப்ளஸ் டியையும் கூட்டுறோம். அப்போ இது ரெண்டுமே இந்த ரேஷியோக்கு ஈக்குவல். நம்ம கேட்டிருக்கிறது என்ன, ஏ ப்ளஸ் சி பை பி ப்ளஸ் டி தான். அப்போ இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம இதுக்கு ஈக்குவல்னு போடலாம். அதாவது ஏ ப்ளஸ் சி பை பி ப்ளஸ் டி எதுக்கு ஈக்குவல்னா சி பை டிக்கோ அல்லது ஏ பை பிக்கோ ஈக்குவல். சி பை டி எதுக்கு ஈக்குவல், 5/3க்கு ஈக்குவல். அதனால் நம்மளுடைய ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் சி பை பி ப்ளஸ் டி வந்து 5/3க்கு ஈக்குவல். அதாவது A plus C is to B plus D வந்து 5:3க்கு ஈக்குவல். இவ்வளவுதான். ஆடண்டோ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். A by B is equal to C by D தான் கொடுத்துருக்க ரேஷியோ. அதை எடுத்து நம்ம ஆடண்டோ மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரை கூட்டுறோம் A plus Cன்னு, கீழே டினாமினேட்டரை கூட்டுறோம் B plus Dன்னு. அப்போ A plus C by B plus D வந்து ஒரு ரேஷியோக்கு மட்டும் ஈக்குவேட் பண்ணால் C by D. அந்த C by D எதுக்கு ஈக்குவல்னா 5/3க்கு ஈக்குவல். அதனால் A plus C is to B plus Dயோட வேல்யூ என்ன, 5:3. அதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து 15th சம். இஃப் A plus B is to root AB is equal to 4:1, prove that root of A by B plus root of B by A is equal to 4 and hence find the value of. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சம் தான், நல்லா கவனிச்சுக்குங்க. find the value of A is to B. 2 கேட்டிருக்கு, இதையும் ப்ரூவ் பண்ணணும், இந்த வேல்யூவையும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா A plus B by root AB. இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் எழுதிக்கும். 4/1 இதுதான் கொடுத்துருக்கு. இப்போ இந்த டினாமினேட்டரை வந்து 2க்கும் பொதுவான டினாமினேட்டர் நான் தனியாக பிரித்து எழுதினேன். A by root AB plus B by root AB is equal to 4/1. இந்த A எப்படி எழுதிக்கலாம்னா root A into root Aன்னு எழுதலாம், root ABயை root A into root Bன்னு எழுதலாம். ப்ளஸ் பியை வந்து அதே மாதிரி root B into root Bன்னு எழுதலாம், இதை root A into root Bன்னு எழுதலாம். 4/1. இந்த root A கேன்சல் ஆயிரும், இந்த root B கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மிச்சம் இருக்குது, root A by root B plus root B by root A is equal to 4/1. அப்போ இந்த ரூட் ஆஃப் A by B வந்து மொத்தமாக ஒரே ரூட்டாக போட்டு என்ன எழுதிடலாம், ரூட் ஆஃப் A by B plus ரூட் ஆஃப் B by A is equal to 4/1 அப்படின்னு எழுதிடலாம். 4/1 எதுக்கு ஈக்குவல், 4க்கு ஈக்குவல். இதுதான் கேட்டிருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரியுதா? இது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் இல்லை. இந்த A plus B வந்து தனித்தனி ஒரே 2க்கும் சேர்ந்த டினாமினேட்டர் ரூட் AB.
நம்ம என்ன பண்ணுறோம், அதை தனித்தனி டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டு மேலே ஏயை √a இன்ட்டு √aன்னு எழுதுகிறோம், கீழே √a இன்ட்டு √bன்னு எழுதுகிறோம். ஸ்கொயர்லையோ டிவிஷன்லையோ ரூட்டு தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன்லையும் டிவிஷன்லையும் ரூட்டு தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சேர்த்துருந்தாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ √ab √a இன்ட்டு √bன்னு எழுதுகிறேன். அது மாதிரி இங்கே பியை வந்து √b இன்ட்டு √bன்னு எழுதிட்டு √ab √a இன்ட்டு √bன்னு எழுதுகிறேன். அப்போ √a கேன்சல் ஆகிடுது, இங்கே √b கேன்சல் ஆகிடுது, மிச்சம் இருக்கிறது இதுதான். இப்போ தனித்தனி ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறத டிவிஷனுங்கிறதுனால நான் என்ன பண்ணிடலாம், ஒரே ஸ்கொயர் ரூட்டாக சேர்த்துடலாம். மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லையோ ஒரே ஸ்கொயர் ரூட்டை இருந்தால் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், தனியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்போ √a/b + √b/a = 4. இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு a/bங்கிற ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கிற ஸ்டெப் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. கொடுத்துருக்கிறது a+b/√ab = 4. நான் வந்து ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ a+b/2√ab = 4/2. அதாவது a+b/2√ab = 2/1 அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருது. 2ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, காம்பனண்டோ டிவிடெண்டோ மெத்தட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் பாருங்கள், அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது மேலே கூட்டுவோம், கீழே கழிப்போம். ரெண்டு பக்கமுமே ரெண்டுலேயுமே கூட்டினோம்னா அது வந்து இது ஆடண்டோ. இப்போ நான் வந்து காம்பனண்டோ டிவிடெண்டோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு அந்த வீடியோவில் போய் பார்த்துக்குங்க. காம்பனண்டோ டிவிடெண்டோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, அதாவது a+b+2√ab a+b -2√abன்னு போட போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலேயும் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி செய்யணும். அதாவது காம்பனண்டோ டிவிடெண்டோ ரூல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. a/b = c/d அப்படின்னா a+b/a-b = c+d/c-d. இதுதான் a+b/a-b c+d/c-d. ஆடண்டோ வேறு. ஆடண்டோ வந்து a+c/b+d இந்த மாதிரி கூட்டுறது. இது வந்து இதுக்குள்ளே கூட்டுறது, இதுக்குள்ளே கழிக்கிறது. இந்த ரேஷியோக்குள்ளே இந்த இதுக்குள்ளே கூட்டுறது, இதுக்குள்ளே கழிக்கிறது. a/b. அதனால் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த நியூமரேட்டரோட டினாமினேட்டரை கூட்டியிருக்கேன் பாருங்க. a+b/2√ab a+b -2√ab. அப்போ இங்கேயும் நான் கூட்டணும். 2 + 1/2 - 1 ரெண்டு பக்கமுமே செய்யணும் காம்பனண்டோ டிவிடெண்டோ. அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, √a + √b² எழுதுறேன். கீழே வந்து இதை √a -√b² எழுதுறேன். இது வந்து 3/1. 2 + 1 3. இது எப்படி இப்படி எழுதுனேங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ √a + √b² வைங்க. ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, a+b² ஒரு ஃபார்முலா இருக்குது. a² + b² + 2ab அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போ √a ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், √a² + √b² + 2√a × √b. அப்போ இது எப்படி எழுதுவோம், √a ஸ்கொயர் பண்ணால் a, √b ஸ்கொயர் பண்ணால் b, 2 ஒரே ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ab. இதே மாதிரி √a -√b² அப்படின்னா √a² + √b² இந்த இடத்துல மட்டும் சைன் வந்து மைனஸ்னு மாறும், அவ்வளோதான். அப்போ a+b -2√ab இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணி தான் இதை வந்து √a + √b² போட்டிருக்கேன். இதை √a -√b² போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா இது வந்து √a + √b √a -√bன்னு ஆயிரும். = இது √3/√1 அதாவது √a + √b √a -√b = √3 ஆயிரும். ஏன்னா √1க்கு 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப காம்பனண்டோ டிவிடெண்டோ யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுறது பூரா காம்பனண்டோ டிவிடெண்டோ ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். திரும்ப காம்பனண்டோ டிவிடெண்டோ யூஸ் பண்ணுறேன். அப்போ √a + √b + √a -√b இதை தூக்கி மேலே கூட்டிட்டேன்னா அது மாதிரி இப்போ √a + √b -√a -√b இதை இங்கே கூட்டுனே, இதை இங்கே கழிக்கிறேன்.
அப்போ இங்கே கீழே 1 இருக்க மாதிரி அர்த்தம். √3 + 1 / √3 - 1. இதுதான் காம்பனண்டோட வேடண்டம். இந்த டினாமினேட்டரை இங்கே கூட்டியிருக்கேன். நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர். இதுதான் காம்பனண்டோட வேடண்டம். அப்போ நியூமரேட்டரோட டினாமினேட்டரை கூட்டியிருக்கேன், நியூமரேட்டரோட டினாமினேட்டரை கழிச்சிருக்கேன். அப்போ மேலே வந்து என்ன ஆகும்? √a + √b + √a minus √b by √a plus √b minus √a minus into minus plus √b is equal to √3 plus 1 by √3 minus 1 அப்படின்னு கிடைக்கும். இதில் இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்குது 2√a by 2√b is equal to √3 plus 1 by √3 minus 1. இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு √a by √b is equal to √3 plus 1 by √3 minus 1. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், முதல்ல ஸ்கொயர் ரூட் எடுத்த மாதிரி இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். எவ்வளவு ஸ்டெப் இருக்கு வந்து as to b கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு. அதனால் இப்போ ஸ்கொயர் பண்ணால் இது என்ன ஆயிரும்? a by bன்னு ஆயிரும். இது வந்து √3 plus 1 by √3 minus 1 the whole square அப்படின்னு வந்துடும். இப்போ a by b is equal to, நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலாவில் போடுங்க, a² plus b² plus 2ab. கீழே உள்ளதுக்கு வந்து a² plus b² minus 2ab. இந்த ஃபார்முலாவில் போடுறேன். மேலே வந்து a² plus b² plus 2ab, கீழே வந்து a² plus b² minus 2ab. அதாவது √3 the whole square plus 1 square minus 2√3 into 1 divided by √3 the whole square மேலே ப்ளஸ்ஸு plus 1 square minus 2√3 into 1. அப்போ a by b is equal to √3 ஸ்கொயர் பண்ணால் 3 1 plus 2√3 by 3 plus 1 minus 2√3. அதாவது 4 plus 2√3 by 4 minus 2√3. அதாவது இதில் 2 காமனாக எடுத்தோம்னா எல்லாத்தையும் 2ஆல் ஹோல் டிவைடட் பை 2 போடுங்க. போட்டால் 2 + √3 by 2 minus √3. அப்போ a by b is equal to 2 + √3 by 2 minus √3 கிடச்சிருக்கா. இதை வந்து இதனுடைய காஞ்சுகேட் 2 + √3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 + √3ஆல் டிவைட் பண்ணணும். இதனுடைய காஞ்சுகேட்டுன்னு பேர் இதுக்கு. இந்த -√3 இருந்தால் மேலே வந்து +√3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மேலே வந்து உங்களுக்கு 2 + √3 the whole square கிடைக்கும். கீழே வந்து 2 - √3 into 2 + √3. இதை வந்து a² plus b² plus 2ab ஃபார்முலாவில் போடணும். இதை வந்து a - b into a plus b. a - b into a plus b எதுக்கு ஈக்குவல்னா a² minus b²க்கு ஈக்குவல். இந்த ஃபார்முலாஸ்லாம் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ மேலே வந்து 2² plus √3 the whole square plus 2 into 2 into √3 2ab. கீழே வந்து a² 2² minus b² √3 the whole square. அப்போ 4 + 3 + 4√3 by 4 minus 3 is equal to 7 + 4√3 by 4 minus 3 என்ன 1, 7 + 4√3. a by b கீழே 1 1. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன? a is to b. அப்போ a is to b வந்து 7 + 4√3 is to 1. இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்க, சம்மை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இது ஒரு பெரிய சம் தான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒன்றுமே கிடையாது, அது ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிறது a + b by √ab is equal to 4/1. இந்த √abங்கிற டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் நான் தனித்தனியாக எடுக்கிறேன். a by √ab plus b by √ab is equal to 4. ஏயை வந்து √a into √aன்னு எழுதலாம், ஏன்னா 2 √aக்கு ஒரு a வரும். அது மாதிரி பியை வந்து √b into √bன்னு எழுதலாம். இதை தனித்தனியாக பிரித்து எழுதலாம், √a into √b √a into √bன்னு. அப்போ இதில் √a கேன்சல் ஆயிரும், √b கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது √a by √b plus √b by √a. இப்போ இதை ஒரே ரூட்டாக போடலாம். மொத்தமாக இருந்தால் தனியாக பிரிக்கலாம், தனியாக இருந்தால் அதை மொத்தமாக சேர்க்கலாம். இது எதுலைனா அடிஷன்லையோ சப்ராக்ஷன்லையோ பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் மட்டும் ஸ்கொயர் ரூட்டை இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இப்போ ரூட் ஆஃப் ஏ பை பி ரூட் ஆஃப் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 4. இது ஒன்று கேட்டாச்சு. இன்னொன்று ஏ இஸ் டு பி கேட்டிருக்கு. அப்போ கொடுத்துருக்கிறது இதை முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி பை 2 ரூட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 4/2 2/1ன்னு வந்துடும். இப்போ நான் காம்பனண்டோ டிவைடண்டோ மெத்தட் யூஸ் பண்ணுறேன். காம்பனண்டோ டிவைடண்டோ மெத்தட்னா என்ன சொன்னேன்? நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர். இதுதான் காம்பனண்டோ டிவைடண்டோ. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2 ரூட் ஏபி பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2 ரூட் ஏபி. இந்த சைடும் அதே மாதிரி பண்ணணும். 2 + 1/2 - 1. இது எதனுடைய விரிவாக்கம் அப்படின்னா ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. இது ரூட் ஏ மைனஸ் ரூட் பி த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் தான். இது 3, இது 1. இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருக்குன்னு நான் போட்டு காட்டியிருக்கேன். ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி த ஹோல் ஸ்கொயரை விரித்து பார்த்தீங்கன்னா ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் ஏ ரூட் பி. ரூட் ஏ 2 தடவை பெருக்குனா என்ன வரும்? ஏ. ரூட் பி 2 தடவை பெருக்குனா என்ன வரும்? பி. அதை தான் இங்கேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரூட் ஏ 2 தடவை பெருக்குனா என்ன வரும்? ஏ. ரூட் பி 2 தடவை பெருக்குனா என்ன வரும்? பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2 ரூட் ஏபி அதே மாதிரி தான் கீழேயும். அதனால் அந்த விரிவாக்கத்தை பயன்படுத்தி இதை சுருக்கி ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பின்னு போட்டுட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இப்படி கிடைக்கிது. ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி பை ரூட் ஏ மைனஸ் ரூட் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/√1. ரூட் 1 வந்து 1. இப்போ திரும்ப காம்பனண்டோ டிவைடண்டோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கூட்டுறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் கழிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ரூட் பியும் கேன்சல் ஆகிடும். இங்கே கழிச்சதுனால இங்கே இந்த மைனஸ் சைனை கொண்டே உள்ளே பெருக்கணும். மைனஸ் ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பின்னு இங்கே பாருங்கள். இதை கூட்டியிருக்கேன். இது வந்து இதுவும் கேன்சல் ஆகிடும். இதை கழிச்சிருக்கிறதுனால இந்த கழித்தல் சைனை கொண்டே உள்ளே பெருக்கணும். மைனஸ் ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பின்னு. அப்போ இது கேன்சல் ஆகி மிச்சம் இருக்கிறது வந்து இந்த பக்கமும் நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் போடணும். போட்டுட்டு இங்கே பார்த்தா ரூட் ஏ பை ரூட் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 + 1/√3 - 1 தான் இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணுறோம்? இப்போ ஸ்கொயர் பண்ணால் தானே ஏ பை பி கிடைக்காதனால ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் டிடிஎஸ்ஸாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் விரிச்சிருக்கேன். இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் விரிச்சிருக்கேன். விரித்து எழுதும்போது எனக்கு 4 + 2 √3 / 4 - 2 √3 கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 + √3 / 2 - √3 கிடைக்கும். ஏன்னா காமனாக இருக்குது, அந்த 2வை எடுத்துட்டேன். இப்போ கீழே இந்த மாதிரி ரேஷனல் இதோட விடக்கூடாது. 2 - √3ன்னு விடக்கூடாது. அதனால அதனுடைய காஞ்சுகேட்னால பெருக்கி வகுக்கிறேன். 2 + √3 / 2 + √3. அப்போ மேலே 2 + √3 த ஹோல் ஸ்கொயர், மேலே 2 - √3 × 2 + √3. இதை ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் விரிவாக்குறேன். இதை ஏ மைனஸ் பி × ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் சுருக்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு. அப்போ அது வந்து 4 - 3 கீழே 1 ஆயிடுது. கீழே 7, மேலே வந்து 7 + 4 √3 ஆயிடுது. இந்த ஏ பை பி கண்டுபிடிக்கிறது இங்கே வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷனாக நல்லா பார்த்துங்க. ஏன்னா கீழே வந்து நீங்கள் 2 - √3ன்னு அந்த மாதிரி விடக்கூடாது இரேஷனலாக. அதனால அதை வந்து நம்ம மாற்றுறோம். காஞ்சுகேட்டுன்னு சொல்கிறது 2 - √3யோட காஞ்சுகேட் சைனை மாற்றினா 2 + √3. அதால் பெருக்கி அதால் டிவைட் பண்ணுறோம். இதுக்கு பேர் காஞ்சுகேட்னு பேர். அப்போ மேலே வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்துடுது. கீழே ஏ மைனஸ் பி × ஏ ப்ளஸ் பி வந்துடுது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab / ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் போகிறேன். நான் ஃபார்முலாலாம் உங்களுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 2-3 ப்ராப்ளம் இருக்குது. போட்டுட்டு அந்த இதை முடிச்சுக்கோம் ரேஷியோஸில் ஆடண்டோ மெத்தட்ஸ். தேங்க்யூ.